அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்குமே நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பொதுறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சாக்ஸ் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்பினை எத்தனை வகையாக வகைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 வகையாக வகைப்படுத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தாவர புறத்தோல் மற்றும் பெரிடெர்மின் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு வழங்கக்கூடியது. சரிங்களா? தாவரத்துக்கு வந்து பாதுகாப்பு வழங்கக்கூடியது தான் அந்த புறத்தோல் மற்றும் பெரிடெர்முடைய பணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிரசினா அப்படின்றது தான் சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், உள்நோக்கிய சைலம் என்பது எதனுடைய சிறப்பு பண்பு அப்படின்னா தண்டுடைய சிறப்பு பண்பு தான் உள்நோக்கிய சைலம் அப்படின்றது. வெளிநோக்கிய சைலம்ன்றது வேருடைய சிறப்பு பண்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இருவித்தலை தாவர வேருக்கு எடுத்துக்காட்டு அவரை அப்படின்றது தான். சரிங்களா? அவரை தான் உங்களுக்கு இருவித்தலை தாவர வேருக்கு எடுத்துக்காட்டு. சோளம் அப்படின்றதுலாம் ஒருவித்தலை தாவர வேருக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூட்டிக்கல் அப்படின்றது தான். சரிங்களா? இதுதான் தாவரத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து அதிகப்படியாக ஆவியாகி போகாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? பச்சையம்ன்றது ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது செல்லுடைய ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கேம்பியம் அப்படின்றது 2ஆம் நிலை வளர்ச்சி திசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுவாசித்தலின் போது ஆற்றல் எதில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னா ஏடிபியில் சேமிக்கப்படுது. இதை தான் நம்ம செல்லுடைய ஆற்றல் நாணயம்னு சொல்கிறோம். ஆற்றல் நிலையம் வேறு, ஆற்றல் நாணயம் வேறு. ஆற்றல் நிலையம் செல்லுடைய சக்தி நிலையம்னு சொல்லக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா. அதை கேலிக்கர் கண்டுபிடிச்சிருப்பார். ஏடிபின்றது செல்லுடைய ஆற்றல் நாணயம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார் அப்படின்னா CNR ராவ் அப்படின்றவர் தான் உற்பத்தி செஞ்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செல்லின் சக்தி நிலையம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்ன? மைட்டோகாண்ட்ரியா. நம்ம பார்த்துருப்போம். கேலிக்கர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒளிவினை அப்படின்றது பசுங்கணிகத்தில் கிரானா பகுதியில் நடக்குது. அடுத்தது பாருங்கள், இருள் வினையானது பசுங்கணிகத்தில் எந்த பகுதியில் நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள்? வெப்ப இரத்த விலங்குகள். பாலூட்டின்றது என்னது? ஒரு வெப்ப இரத்த விலங்கு. அடுத்த கொஸ்டின், அட்டையின் உடலில் உள்ள கண்டங்கள் எத்தனை? உடற்கண்டங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 உடற்கண்டங்கள் அட்டையில் இருக்கும். இதோடைய உமிழ்நீரிலிருந்து பெறப்படுறது தான் ஹிருடிரின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள். இது வந்து ரத்தம் வந்து உறைதலை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு இந்த ஹிருடிரின் அப்படின்ற வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது. அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரிச்செடுக்கிறாங்க இந்த ஹிருடிரின் அப்படின்ற வேதிப்பொருளை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாங்கி ஓராஸ் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீர் தான் நீராவி போக்கின் மூலம் வெளியேற்றப்படுவது. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் லிகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? லிகோசைட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லிகோபினியா அப்படின்னா என்னன்னா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். சரி, அனிமியா அப்படின்னா என்னது? இரத்த சோகை நோய். அடுத்த கொஸ்டின், இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது? SA கணு அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ SA கணு தான் இதயத்தின் இதயம்னு சொல்கிறோம். இதயத்தோடைய போஸ் மேக்கராக இருப்பது எதுனா அந்த SA கணு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், நவீன உடற்செயலியின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஹெர்வி அப்படின்றவர் தான். இவர் தான் இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். மூடிய இரத்த சுற்று மண்டலத்தை கண்டுபிடிச்சவர் தான் அந்த வில்லியம் ஹெர்வி அப்படின்றவர். சரிங்களா? இவர் தான் நவீன உடற்செயலியின் தந்தைன்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சராசரியாக மனித இதய துடிப்பு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்குது அப்படின்னா 72லேருந்து 75 முறை துடிக்குது. சரிங்களா? நாடி துடிப்புன்றது 70லேருந்து 90 முறை துடிக்கும். அடுத்தது பாருங்கள். இரத்த வகையான A, B, O ஆகியவற்றை அடையாளம் கண்டவர் யார் அப்படின்னா காரல் லான்ஸ்டீனர் அப்படின்றவர் தான் அடையாளம் கண்டிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த இரத்த வகை இரத்த கொடையாளி என்று அழைக்கப்படுதுன்னா O வகை ரத்தத்தை தான் இரத்த கொடையாளின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா வகையான ரத்தத்துக்குமே இவங்க வந்து கொடுக்கலாம். சரிங்களா? டொனேட்டராக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள். மனிதன் உட்பட அனைத்து விலங்கிலும் உள்ள உயிரி செயல்பாடுகளை பராமரித்தல் அப்படின்றத என்ன சொல்கிறோம் அப்படின்னா தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணின் விழித்திரையில் தான் உங்களுக்கு இருமுனை நியூரான்கள் காணப்படுது. ஒரு முனை நியூரான்கள் அப்படின்றது வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் இருக்கும். பலமுனை நியூரான்கள் அப்படின்றது மூளையின் புறணி பகுதியில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் மெனஞ்சிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின், மனித மூளையில் எத்தனை சதவீதம் கொழுப்பு உள்ளதுன்னா 60% கொழுப்பு உள்ளது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவியின் பெயர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய EEG அப்படின்றது தான். இதுதான் மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடியது. அதே மாதிரி மூளையில் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யக்கூடியதாக இந்த EEG அப்படின்றது இருக்குது. சரிங்களா? எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். வலிப்பு ஏற்பட்டுருச்சுனாலும் இதை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகுலம் அப்படின்றது தான் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தக்கூடிய மையமாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித உடலின் கடத்து மையமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைப்போதலாமஸ் அப்படின்றது. தலாமஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு மனித உடலின் கடத்து மையமாக இருக்குது. சரிங்களா? ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மனித உடலுடைய வெப்ப சமநிலையை பராமரிப்பதாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உடல் சமநிலையை பேணுதல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடல் சமநிலையை பேணுதல் அப்படின்றது சிறுமூளை அப்படின்றது தான். சரிங்களா? சிறுமூளை அப்படின்றது தான் உடல் சமநிலையை வந்து பேணுதல். அடுத்தது பாருங்கள், நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவினை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாவரத்திலும் ஹார்மோன்கள் இருக்குது, விலங்கிலும் ஹார்மோன்கள் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். சரி, நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது உமிழ்நீர் சுரப்பி, சரிங்களா, சிறுநீர், பால் சுரப்பி, இதெல்லாம் நம்ம வந்து நாளமுள்ள சுரப்பின்னு சொல்கிறோம். அதாவது வழி இருக்கும் அது போகிறதுக்கு. ஆனால் நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லும்போது அது ரத்தத்தின் மூலமாக போகக்கூடியது. சரிங்களா? அப்போ ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன், சரிங்களா, ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் தான் தாவரத்தின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவினை உருவாக்கக்கூடிய ஹார்மோன். சரிங்களா? எத்திலின்றது கனிகள் பழுப்பதில் பயன்படக்கூடியது. சைட்டோகைனின் அப்படின்றது செல் பகுப்பினை தூண்டக்கூடியது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது LH சுரப்பினை சுரப்பது பிட்யூட்ரியின் முன் கதுப்புகள் அப்படின்றது தான். சரிங்களா? பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்றது தான் உங்களுக்கு தலைமை சுரப்பியாக இருக்கும். சரிங்களா? எல்லா ஹார்மோனையும் கட்டுப்படுத்தக்கூடியது. நாளமில்லா சுரப்பிகளின் வழிநடத்துனர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா பிட்யூட்ரி சுரப்பி தான். அதில் LHஐ சுரப்பது எதுனா முன் பிட்யூட்ரி கதுப்புகள் அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், கீழ் உள்ளவைகளுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காண்க அப்படின்றாங்க. பிட்யூட்ரி சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, இது எல்லாமே நாளமில்லா சுரப்பிகள். ஆனால் உமிழ்நீர் சுரப்பின்றது நாளமுள்ள சுரப்பி. அதாவது நாளம் அப்படின்னா வழி. சரியா? உமிழ்நீர் போகிறதுக்கு வழி இருக்குது, வியர்வை போகிறதுக்கு வழி இருக்குது, பால் சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து வழி இருக்குது பால் போகிறதுக்கு. அதுமாதிரி சிறுநீர் சுரப்பின்னு சொல்லும்போது சிறுநீர் போகிறதுக்கும் வந்து வழி இருக்கும். அப்போ நாளமுள்ள சுரப்பினா வழி இருக்கிற சுரப்பிகள். சரிங்களா? அப்போ உமிழ்நீர் சுரப்பின்றது நாளமுள்ள சுரப்பி. இதுவே வந்து பிட்யூட்ரி, அட்ரினல், தைராய்டு இதெல்லாம் ரத்தத்தின் மூலமாக போகக்கூடியது. சரிங்களா? இதுக்குன்னு பர்டிகுலராக வழி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மாதவிடா சுகாதார நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மே 28 தான் நம்ம மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மலருடைய இன்றியமையாத பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். சரிங்களா? மகரந்த தாழ்வட்டம்னு சொல்லும்போது ஆண் மலரின் இன்றியமையாத பாகம், சூலக வட்டம்னு சொல்லும்போது பெண் மலருடைய இன்றியமையாத பாகம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரயோபில்லா அப்படின்றது தான். சரிங்களா? ரணக்கல்லி அப்படின்ற இன்னொரு பேருமே அதுக்கு இருக்குது. இதுதான் இலைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. தண்டு மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதை பாருங்கள், குமிழம் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதை பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் தான். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 தான் உருவாக்கப்படுது. சரிங்களா? இப்போ நம்ம மக்கள் தொகையில் சீனாவையே வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி போயிட்டோம். சரிங்களா? காரணம் என்ன அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு அப்படின்னா இறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு, போதிய கல்வி அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை மக்கள்கிட்ட. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் என்று அழைக்கப்படுவது எது? டிலோமியர் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு மனித செல்லிலும் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்னென்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. இதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் அப்படின்றது உடல் செல்லை வந்து உடல் செல்லாகவும் 23வது ஜோடி குரோமோசோம் வந்து பால் செல்லாகவும் நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு உயிரினத்துடைய பால் தன்மையை நிர்ணயிக்கக்கூடியது, ஆணா பெண்ணா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடியதுன்னா இந்த 23வது குரோமோசோம் அப்படின்றது தான். மற்ற 22மே உடற் குரோமோசோம்கள்னு சொல்லுவாங்க. இந்த 23வது குரோமோசோம் வந்து இன குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ XX அப்படின்னு சொன்னோம்னா பெண், XY அப்படின்னு சொன்னோம்னா ஆண். சரிங்களா? XX அப்படின்ற 2 குரோமோசோம்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 23வது குரோமோசோம்ன்றது XX குரோமோசோமாக இருக்குதுன்னா பெண் உயிரி அப்படின்னும், XY அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஆண் உயிரி அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரம் இணையும் விதி என்ன? இணையுறுதலுக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரம் இணையுறுதலுக்கான விதி வந்து சர்காஃப் விதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியம் 10th புக்கில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிற்றினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் தான் சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லினை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா JW ஹான்ஸ்பெர்க் அப்படின்றவர் தான் வட்டார இன தாவரவியல் அப்படின்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த கொஸ்டின், கதிரியக்கம், அதாவது
கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர். கதிரியக்க கார்பன் முறையில் தான் ஒரு படிமத்தோடைய வயதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எஃப்டபிள்யூ லிஃபி அப்படின்றவர் தான் அந்த கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடிக்கிறார். அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் நொதி எதுனா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படுது. சரிங்களா? லிகோஸ் அப்படின்ற நொதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ஒட்ட பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. IR8 அப்படின்ற அரிசி தான் தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடுது. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சி 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின், இது உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லியனோ டாவின்சி அப்படின்றவங்க தான் தொல்லுயிரியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பழங்கற்கால புதைப்படிவ பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்கியல் டெரிக்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு பழங்கற்கால புதைப்படிவ பறவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், இந்திய தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பீர்பால் சகானி அப்படின்றவர் தான் இந்திய தாவரவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தாவரவியலின் தந்தைன்னு சொன்னோம்னா மாண்டியா வான் ஸ்டெட்டன்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படின்றவர் தான். இவர் வந்து இப்போ தற்பொழுது இறந்துட்டார். இவரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 1967 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்தவர் தான் டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படின்றவர். இவர் தான் இந்த பசுமை புரட்சி அறிமுகம் செய்வதில் காரணமாக இருந்திருக்கார். சரிங்களா? அதனால் இவர் நம்ம இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த கொஸ்டினை நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதே நார்மன் போர்லாக் அப்படின்ற ஒரு பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குளோனிங் முறைப்படி டாலி என்ற ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் ஐயான் விட்மெட் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலக புற்றுநோய் நாளாக கொண்டாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 4 தான் நம்ம உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கும். டெய்லி தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயுமே மனம் சோர்ந்துடாதீங்க. நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூப்பா.